எங்க வந்தீங்க, நீங்க எங்க வந்தீங்க, நீங்களாம் வரக்கூடாதுங்க, நீங்க அங்க உட்காருங்க, நீங்க எங்க உட்காருங்க, யாரும் சொல்லவே மாட்டாங்க, சொல்லவும் கூடாது. ஏன்னா ஆண்டவர் சர்வலோகத்தின் ஆண்டவர், உலக ரட்சகர். அவர் உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி ஜனங்களையும் அவர் தான் உண்டாக்கி உயிர் கொடுத்திருக்கிறவர். அதனால்தான் பாருங்க, சகல ஜாதிகளில் இருந்தும் சகல ஜனங்களில் இருந்தும் சகல பாஷைக்காரர்களிலிருந்தும் வந்ததும் கோத்திரங்களில் இருந்தும் வந்ததும் வந்து கொண்டிருக்கிறதும் யாருமே எண்ணக்கூடாததுமான சகல ஜனங்களும் எப்படி இருந்தாங்களா? வெள்ளை அங்கிகளை தரித்தவர்களா இருந்தார்கள். அல்லேலூயா. இவங்கதான் ஏசாமிக்கு ஒப்பு கொடுக்கிற ஜனங்கள், அர்ப்பணிக்கிற ஜனங்கள். அதனால நம்ம எல்லாம் வெள்ளை துணி தான் போடணும் அப்படி இல்லைங்க. அது கடைசி காலத்தில் நடக்கிற ஒரு விசேஷமான ஒரு தரிசனம். அது கடைசியில ஆண்டவர் இதைத்தான் நமக்கு கொடுத்து பரலோக ராஜ்யத்திற்குள்ளே கொண்டு போவார் ஆண்டவர். அல்லேலூயா. மறுரூபமாக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? மறுரூபமாக்கப்பட்டவர்களாய் நம்ம எல்லோரும் இயேசு கிறிஸ்துவை போல, தேவ தூதர்களை போல இருப்போம். இங்க இருக்கிற நம்ம எல்லாரும் ஒருத்தர் ஒரு பேர் சொல்லலாம். அந்த நாள்ல யார் பேரும் கிடையாது. நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு பேர். என்ன பேர் தெரியுமா? விசுவாசி. யாரு விசுவாசி? இயேசுவை விசுவாசித்தவர்கள் அங்க வந்தாங்க. இங்க பாருங்க, இவ்வளவு சொன்னாங்களே, கிறிஸ்துவன் என்ன பேர் சொல்லுதாங்க? விசுவாசிகள் என்ன பேர் சொல்லுதா? யார் பேராவது சொல்லுதா? யார் பேருன்னு சொல்லுங்க. அந்த அல்லேலூயா. தேவன் நம்மை நினைவு கொண்டாரா இல்லையா? தேவன் நம்மை ஆசீர்வதித்தாரா இல்லையா?